ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்ரைஸ் சேனல். பாரம்பரியமான ஸ்வீட்டு காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்பெஷல் உக்காரை எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். குறைந்த பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைய கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உக்ராவை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். உக்ரா செய்ய தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 200 கிராம், ரவை 100 கிராம், வெல்லம் 1/4 கிலோ, தேங்காய் துருவல் அரை மூடி, ஏலம் சுக்கு 1 ஸ்பூன், நெய் அரை கப், ரீஃபைண்ட் ஆயில் அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு முதல்ல பாசி பருப்பை வறுத்துக்குவோம். பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துட்டோம்னா உக்ரா செய்யும்போது நல்லா சுவையாகவும் வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுப்பை கொஞ்சம் சிம்லையே போட்டு கொஞ்சம் இளம் சூட்லேயே நல்லா வறுத்துருங்க. பாருங்கள், பாசி பருப்பு நல்லா செவக்க வறுபட்டுருச்சு. இப்போ இதை குக்கரில் மாற்றிடுவோம். தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிகட்டியாச்சு. வாஷ் பண்ணி பருப்பு எடுத்து அதே பவுல்லையே இப்போ 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இதை ஒரு 3 விசில் வச்சு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைய வெயிட் பண்ணுவோம். பண்டிகை நாள், விசேஷ நாளுக்கெல்லாம் அம்மா இந்த உக்ரா தான் செய்வாங்க. இது எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா குட்டீஸ்க்கும் எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஒரு சின்ன குறிப்பு ஒன்று சொல்கிறேன். என்னோடய பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறா, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஆனால் மஞ்சள் பூச சொன்னால் இந்த ஒரு சில விஷயம் மட்டும் கேட்கவே மாட்டாங்க. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, அவங்க ஸ்கூல் விட்டு ஈவினிங் வரவும் மஞ்சள் பூசி கஸ்தூரி மஞ்சள், பாசிப்பயிறு, ரோஜா இதெல்லாம் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க ஸ்கூல் விட்டு வரவும் மஞ்சள் தானே தனியாக பூச மாட்டாங்க. அதனால் ஈவினிங் வரவும் அதை முகத்தில் கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணி வச்சுட்டு முகத்தை வாஷ் பண்ணிடுவாங்க. அப்போ மஞ்சளுக்கு மஞ்சள் போட்ட மாதிரியும் ஆச்சு. முகமும் நல்லா பொலிவோடு ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதாவது டவுட்னாலும் எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அமாவாசையில் அதனால தான் நான் உக்ரா செஞ்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்டிகை நாளுக்கு செய்யுங்க. வெல்லம் காய்ச்சறதுக்கு ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து வெல்லம் போட்டு வெல்லைப்பாகு காய்ச்சி வச்சுக்குவோம். ரொம்ப கம்பி பதம் அந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியது இல்லை. வெல்லம் கரைஞ்சாலே போதும். அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கு. இப்போ வெல்லத்தை அதோடு சேர்த்துடலாம். வெல்லம் சேர்த்தாச்சு. நல்லா கரையிற வரைய கொஞ்சம் வெயிட் பண்ணிக்குவோம். வெல்லம் நல்லா கரையட்டும். கடாய் நல்லா சூடான பிறகு இந்த நெய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். கடாய் நல்லா சூடாயிருச்சு. நெய் ஊற்றிட்டு அந்த நெய்யிலையே கொஞ்சம் ரவையை செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் ரவையை, இல்லாட்டி கட்டி பட்டுரும். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரையும் ரவையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ரவை நல்லா செவக்க வரணும். ரவை நல்லா செவக்க வறுக்கவும் இப்போ எடுத்து வச்ச அரை கப் தேங்காய் துருவலை அதோட சேர்த்துருவோம். தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். செவக்க வதக்கிடுவோம். பாருங்கள், தேங்காயும் அதோடு சேர்த்து நல்லா கிளறி விடும்போது நல்லா செவந்து வந்துருச்சு. பாருங்கள், பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதை ரவையோடு சேர்த்துக்கலாம். பருப்பு அந்த ரவை வறுத்ததோடு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து கெட்டியாக வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை வடிகட்டி இதோட சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகையும் அதோட சேர்த்துருவோம்.
ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டியில் நல்லா வடிகட்டிட்டோன்னா நல்லா சுத்தமாக இருக்கும். சில பேர் வந்து வெல்லம் தூசி இல்லாத வெல்லமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் வடிகட்டி சேர்த்துட்டேன். பாருங்கள் அதில் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குன்னு. அந்த மண் தூசி எல்லாம் இருக்கும், அதனால தான் நம்ம வந்து வடிகட்டி சேர்த்துக்கணும். இந்த ஸ்வீட் செய்யும்போது நல்லாயிருக்கும் வடிகட்டிட்டா. இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட வறுத்து எடுத்த முந்திரி பருப்பை தூவிக்கலாம். அது கூட ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட நம்ம ஏற்கனவே ஊற்றிட்டு கொஞ்சமாக நெய் வச்சுருக்கோம்னா அந்த நெய் கொஞ்சம் மறுபடியும் சேர்த்துடலாம். அதோட நெய் சேர்த்து நல்லா கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டா ரொம்பவும் தண்ணியாக வந்துடக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக வந்துடக்கூடாது. நெய் ஊற்றி கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி ஆற வச்சுருங்க. உக்குரா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பதத்தில் இறக்கிட்டிங்கன்னா உக்குரா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா அல்வா மாதிரி இருக்கும். பாருங்கள், அதில் போட்ட ரவை தேங்காய் எல்லாமே அந்த பருப்போடு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான உக்குரா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.